ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கீரை கடையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் தண்டுக்கீரை ஒரு கட்டு, புளிச்சக்கீரை ஒரு கட்டு வாங்கி ஆஞ்சி வச்சுருக்கேன். அதை நம்ம கழுவுறதை பார்க்கலாம். இப்போ நான் கீரையை நல்லா 3 தண்ணியில் கழுவிக்கிறேன். நம்ம எந்த கீரையை எடுத்தாலும் பெரிய பாத்திரத்தில் கழுவணும், நிறைய தண்ணியில் கழுவணும். அப்போ தான் அந்த கீரையில் இருக்கிற மண் கீழே தங்கும். இப்போ நான் கீரையை நல்லா கழுவிட்டேன். இப்போ நம்ம கீரையை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கீரைக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். நான் தண்டுக்கீரையும் புளிச்சக்கீரையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 கைப்பிடி அளவு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 8 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரம் சரியாக இருக்கும் இந்த கீரைக்கு. ஒரு தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற கீரையை குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வடிகட்டி வச்சதுனால ஒரு சொம்பு தண்ணி சரியாக இருக்குது. நீங்கள் அப்படி வடிகட்டலைன்னா அரை சொம்பு போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது நம்ம குக்கர் மூடி கேஸ் பற்ற வச்சுக்கலாம். இப்போது நம்ம 3 விசிலுக்கு வச்சிடலாம். இப்போது ப்ரெஷர் நல்லா அடங்கிருச்சு. நம்ம கீரையை தனியாக எடுத்து மண் சட்டியில் போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது மத்து வச்சு நம்ம கீரையை நல்லா மையாக கடைஞ்சிக்கலாம். இப்போது கீரையில் மீதி இருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாஸ்தியாக குழம்பு வேணும்னா நீங்கள் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். பச்சை தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். இப்போது நம்ம கீரையை தாளிச்சுக்கலாம். இப்போது நம்ம கேஸ் பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணிக்கலாம். இப்போது தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, வெங்காயம், கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம்.
வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம கடைஞ்சி வச்ச கீரையை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சிருச்சுன்னா கீரை கடையல் ரெடி ஆயிரும். இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.